ஹர்திக் பாண்டியா மும்பையிலேருந்து வெளியே வர போகிறாருங்க. இவ்வளோ நாள் வெறும் ரூமர்ஸாக இருந்த ஒரு விஷயம் இப்போ கொஞ்சம் உண்மையாக தொடங்கியிருக்கு. சில நம்பகத்தன்மையான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் த ஹிந்துவாக இருக்கட்டும், ஹிந்துஸ்தான் டைம், இந்த மாதிரி நம்ம நம்பகத்தன்மையான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் குவிட் பண்ண போகிறாரு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாரு, அவர் வெளியே வரக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயர் வர மாதிரி இருந்தால் எல்லா டீமும் வெயிட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு ரேர் பிளேயருங்க. அவர் இந்த சீசன் நல்லா ஆடலை. பட் ஹர்திக் பாண்டியானால் என்ன பண்ண முடியும்னா 4 ஓவர் பவுலிங் சாலிடாக போட முடியும். நம்ம T20 வேர்ல்டு கப்பில் பார்த்தோம், மெயின் பவுலராக நம்ம டீமில் ஆடின ஒரு பிளேயர் அவர். ஸோ 4 ஓவர் மெயினாக பவுலிங் போட்டு டாப் 6 பேட்டிங் ஆட முடியுங்க. அதுதான் ஹர்திக் பாண்டியாவோட பொட்டன்ஷியல். ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஆல்ரவுண்டருங்க. 100 இன்டர்நேஷனல் T20 விக்கெட் எடுத்திருக்காருங்க. அது போதும் அவரோட ரேஞ்ச் என்ன, அவரோட லெவல் என்னன்னு சொல்கிறதுக்கு. அவர் வேறு மாதிரி பிளேயருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் வர்றது எல்லா டீமும் வெயிட் பண்ணிருப்பாங்க. அண்ட் நான் ஒரு சென்னை ஃபேனா, நம்ம இந்த ட்ரேடை புல் ஆஃப் பண்ண முடியுமா? ஒன்று சொல்கிறேன், சென்னை மட்டும் இந்த ட்ரேடை புல் ஆஃப் பண்ணால் நம்ம டீமோட பேலன்ஸு இங்கிருந்து இங்கே போயிருங்க. நம்ம டீமில் இப்போ என்ன விஷயம் தெரியுங்களா? ஒரு பெரிய பிரச்சனை யூஸ்வலாக ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம டீமில் எப்பவுமே ஆல்ரவுண்டர்ஸ் இருப்பாங்க. மோயின் அலியாக இருக்கட்டும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எப்பவுமே நம்ம டீம்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் இருப்பாங்க. சுரேஷ் ரெய்னா, வாட்சனு, லைக் எப்போவுமே நம்ம டீமில் டாப் 7 எடுத்துட்டிங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன்ஸ்லாம் பவுலிங் வரும்போது ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் அந்த ஆப்ஷனே கிடையாதுங்க. 5 பவுலர் 6 பவுலர் எல்லா மேட்ச் ஆட வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே பவுலிங் போட மாட்டாங்க. ஹர்திக் பாண்டியா மட்டும் உள்ளே வந்தால் நம்ம டீமோட பேலன்ஸ் யோசிச்சு பாருங்களேன். நம்பர் 6 அவர் ஆடி ஒரு 3 ஓவர் போட முடியும்னா நம்ம ஈஸியாக ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் ஆடலாம். ஏன்னா நம்ம ஜேமி ஓட்டனை நம்பர் 7 ஆடிட்டு இருந்தோம். அவர் ஈஸியாக நம்பர் 8 ஆடணும்னா நம்ம பேட்டிங் யோசிச்சு பாருங்களேன். இன்னொரு பேட்ஸ்மேன் இன்க்ளூட் பண்ணுறப்போ நம்ம பேட்டிங் இன்னும் டெப்த் ஆகும், டீம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் அதெல்லாம் தாண்டி ஹர்திக் பாண்டியா மேட்சை ஃபினிஷ் பண்ண முடிய ஒரு பவர் ஹிட்டருங்க. நம்ம டீமுக்கு மேட்சை ஃபினிஷ் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்க பிளேயர் கிடையாது. ஸோ ஹர்திக் பாண்டியா எடுத்தோம்னா ஆல்மோஸ்ட் நம்ம டீமில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமையும் ஒரே மூலம் சால்வ் பண்ண மாதிரி ஆயிரும். பட் அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பிகாஸ் மும்பை எல்லா ரிப்போர்ட்ஸும் சஜஸ்ட் பண்ணது என்னென்னா, மும்பை குஜராத் கிட்டேருந்து ஹர்திக் பாண்டியா வாங்கினப்போ டேபிள் கடி ஒரு 100 கோடி மேலே ஒரு 18 கோடி கொடுத்து பெரிய டீல் பண்ண மாதிரி தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு ட்ரேடை புல் ஆஃப் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஹர்திக் பாண்டியா வாங்கிட்டு அவங்க சும்மா எந்த டீமும் கொடுத்துட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பெஸ்ட்டோ அந்த மாதிரி ஒரு டிமாண்டை வச்சுட்டு தான் ஹர்திக் பாண்டியா கொடுப்பாங்க. ஸோ எல்லோரும் இது என்னென்னா, இப்போ ஆஷ் மாத்திரே தூபே தான் மும்பை இந்தியன்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது பியூராக தியரி மட்டும்தாங்க. இது எந்த விதத்துலையுமே இது ட்ரூவான விஷயமே கிடையாது. பிகாஸ் எந்த ஒரு ரிப்போர்ட்ஸ்லையுமே இப்படி ஒரு விஷயத்தை யாருமே ரிப்போர்ட் பண்ணலை. சும்மா பிளேயர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இது ஒரு பாசிபிலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தூபே ப்ளஸ் ஆஷ் மாத்திரே ஃபார் ஹர்திக் பாண்டியா, இது 2 டீமுமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னமோ தூபே கொடுக்குறது ஓகேங்க, 100% ஓகே. ஏன்னா தூபே நம்பர் 6 ஆடிட்டு இருக்காரு. ஹர்திக் பாண்டியா வந்தாங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே ஸ்வாப், நம்ம டீமுக்கு பயங்கர பவர் ஆயிரும். மும்பைக்கு தூபே போனாலுமே அந்த வான்கடே அந்த ஸ்டேடியம் அவருக்கு கரெக்டாக தான் இருக்கும். அவர் மும்பை பிளேயர் தான், அது பக்காவாக தான் இருக்கும். பட் ஆஷ் மாத்திரை கொடுக்கணுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிங்க. ஏன்னா ஆஷ் மாத்திரைக்கு 18 வயசு தாங்க ஆச்சு. ஆஷ் மாத்திரை பற்றி நிறைய பேர் எதுவும் பேசுறதில்ல. வைபவ் சூரியவன்சி, பிரியான்ஷ் ஆர்யா, அபிஷேக் சர்மாலாம் இருக்கங்காட்டி நம்ம ஆயுஷ் மாத்திரையை பற்றி பெருசாக பேசுறது இல்லைங்க. அவர்கிட்ட சரியான டேலண்ட் இருக்குது. அவர் இந்த சீசன் ஃபுல்லாக ஆடினா 500 நடிச்சிருப்பார். ஸோ அவர்கிட்ட பயங்கரமான டேலண்ட் இருக்குங்க. அண்ட் அவர் அண்டர்-19 கேப்டனாக இருந்திருக்காரு. சென்னைக்கு ஒரு ஃப்யூச்சர் கேப்டனாக இருக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி அவருக்கு இருக்குது. அண்ட் நீங்கள் ஒரு ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு நெக்ஸ்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது 33,000, ஆயுஷ் மாத்திரைக்கு 19 ஆகும். ஸோ ஆயுஷ் மாத்திரை ஈஸியாக இன்னொரு 15 வருஷம் நம்ம சென்னை டீமில் ஆட முடியும். ஹர்திக் பாண்டியா நம்ம வாங்கினா கூட ஒரு 4 வருஷம் தாங்க ஆட முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஆயுஷ் மாத்திரை கொடுத்து ஹர்திக் பாண்டியா வாங்கணுமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் அது நமக்கு ஒரு ட்ராபேக்காக தான் அமையும்னு தோணுது. நம்ம டீமில் ஆஷ் மாத்திரே, டிவால் பிரேவிஸ், நூர் அகமதெல்லாம் ஃபியூச்சருங்க. அடுத்த 10-15 வருஷத்துக்கு ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பிளேயர்ஸில் யார் மேலேயுமே கை வைக்கக்கூடாதுங்க. இன்கேஸ் நம்ம தூபே ப்ளஸ் கேஸ்டில் அப்படின்னா ஓகே, இல்லைனா பியூர் கேஸ்டில்னா கூட ஓகே. பட் எனக்கு தெரிஞ்சு தூபே ஆஷ் மாத்திரே அப்படிங்கிற ஒரு டீல் போச்சுன்னா கண்டிப்பாக சென்னை அதை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் என்னதான் ஹர்திக் பாண்டியா டீமுக்குள்ளே வர்றது பயங்கரமாக இருந்தாலும் ஆயுஷ் மாத்திரை மாதிரி ஒரு டேலண்ட் வர்றது நல்லதே கிடையாதுங்க. பிகாஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு யங் பிளேயர்ஸ்லாம் டீமுக்கு ரொம்ப தேவை. எனக்கு தெரிஞ்சு மேபி நம்ம ஆல் இன் கேஸ்டீல் போனால் நல்லாயிருக்குன்னு தோணுது. அப்படி இல்லைனா தூபே ப்ளஸ் வேறு ஏதோ ஒரு பிளேயர், உருள் பட்டேல் மும்பை அதை கேட்பாங்களான்னு தெரியல. இல்லை மேபி வேறு ஏதாவது ஒரு பிளேயர் அவங்க கேட்டாங்கன்னா அதை கூட நம்ம ட்ரை பண்ணலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தூபே
கொடுத்து ஹர்திக் பாண்டியா வாங்குறது ஓகேவா, இல்லை ஆஷ் மாத்திரை கூட நீங்கள் வந்து கொடுக்க ரெடியாக தான் இருப்பீங்களா ஹர்திக் பாண்டியாவுக்கு, இல்லை ஹர்திக் பாண்டியாவே வேண்டாம் தூபே வச்சு நம்ம டீம் ஆல்ரெடி இருக்குது, இதை வச்சு நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் உங்களுக்கு யோசிக்கலைங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.